ஒரு ஜஸ்னா ஒன்று வந்திருக்கு. விசிக மாநாட்டிற்காக நடப்பட்ட விசிக கொடி கம்புகள் திருட்டு போயிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மது ஒழிப்பு மாநாட்டிற்காக நடப்பட்ட விசிக கொடி கம்புகள் தற்போது திருட்டு போயிருக்கிறது. இது பத்தின டீடைல்ஸோட இணையறாரு ரிப்போர்ட்டர் சகாதேவன். சகாதேவன், இந்த கம்புகள் விசிக கொடி கம்புகள் திருட்டு போயிருக்கா, அந்த கும்பல் யாருன்னு எதுவும் டீடைல்ஸ் தெரிய வந்திருக்கா? வணக்கம் ஆர்ச்சனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு இன்று நடைபெற உள்ள நிலையில் இதில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2 லட்சத்திற்கு அதிகமான மகளிர் கலந்து கொள்ளும் உள்ள நிலையில் உளுந்தூர்பேட்டை நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையின் அனுமதியுடன் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடி கம்பங்கள் நட்டு வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் தேசிய நெடுஞ்சாலையில் நட்டு வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட கொடி கம்பங்கள் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடியை அவிழ்த்து விட்டு கொடி கம்பங்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் உளுந்தூர்பேட்டை நகர பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடி கம்பங்களை மர்ம நபர்கள் திருடிக்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடியினை சாலையோரமாக வீசி சென்ற சம்பவத்தால் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அடைந்துள்ளது. இது குறித்து காவல்துறையினர் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் சேர்ந்த மகளிர் அணி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் 1200 போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போதிலும் இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதியில் அரங்கேறி உள்ளது. பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.